அனைவருக்கும் வணக்கம். ஆரா குட்டீஸ் டயட் என்ற ஒரு உணவு முறை திட்டத்தை பற்றியான ஒரு விளக்கப்பதிவு. இந்த ஆரா குட்டீஸ் டயட் தொடர்ந்து நம்ம ஆரோக்கிய யோகா மையத்தின் வழியாக நடந்துட்டு இருக்கிறது தான். இந்த குட்டீஸ் டயட் குழந்தைகளுக்காக, அதாவது இந்த ஒரு உணவு முறையை பற்றி சொல்வதற்கு முன், இன்னைக்குள்ள பிள்ளைகள், குழந்தைகள், பிள்ளைகள், வாலிப வயது உள்ள பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் அதாவது 6 மாத குழந்தையிலிருந்து 21 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு உண்டான வாழ்வியல், உணவியல், மனவியல் சார்ந்த குழு தான் இந்த குழு. இந்த குழுவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் படுற பாடு, அதுவும் பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் படுற பாடு இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இதை சொல்லலான். அதாவது இந்த பிள்ளைகளை நம்ம பெற்றுக்கிறோம். பெற்ற பிறகு அவர்களை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் எல்லோருடைய மனதிலையும் இருக்கு. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, வளர்க்குறோன்ற ஒரு கருத்தை நீங்கள் அழிச்சிட்டு, நான் என் பிள்ளைங்களோட வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். என் பிள்ளைகளோடு நான் வாழ்கிறேன், மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்ற ஒரு நிலையை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே வச்சு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அவர்களுடைய செயல்கள், அவர்களை நீங்கள் வளர்ப்பதற்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்திலிருந்து ஒரு தள்ளி நின்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உங்களுக்கு வரும். இன்னைக்கு எல்லாரையும் கேட்டால் சொல்கிறது, இந்த ஆங்கிலத்தில் பெருமையாக காம்படிட்டிவ் வேர்ல்ட் அப்படின்னு. உலகம் அப்படியா உங்களை படைச்சது? பந்தய குதிரை மாதிரி வாழ்கிறதுக்கு தான் இறை உங்களை படைச்சதா? பிள்ளைகள் என்ன பந்தய குதிரைகளா? அவங்க படிக்கணும் படிக்கணும். இப்போ ஒரு பள்ளியில் படிக்கணும், எல்லாருமே அந்த பள்ளி கல்வி நிறுவனம் தான் அது, கல்வி சாலை இல்லை. கல்வி சாலைகள்லாம் இருந்தது முன்னர், இப்போ சாலைகள் எதுவும் இல்லை, எல்லாம் நிறுவனங்கள், கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களாக தான் இருக்குது இன்னைக்கு உள்ள கல்வி முறை. கல்வி முறையும் அப்படி தான் இருக்குது, கல்வி நிறுவனங்களும் அப்படி தான் இருக்குது, ஆசிரியர்களும் அப்படி தான் இருக்காங்க. இங்கு எது முந்துதோ. இப்போ ஒரு கேள்வி, ஒரு வகுப்பில் படிக்கிற பிள்ளைகளோட எல்லாருமே அந்த முதல் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. முதல் 1வது 2வது 3வது ரேங்க் எடுக்கிற பிள்ளைகளை தவிர மற்றவங்களெல்லாம் சுட்டு கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் எந்த பள்ளியிலாவது உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பீங்களா? எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி வர முடியும்? இது உங்களிடமே அதீதமான பணத்தை வசூல் பண்ணி கல்வி நிறுவனங்கள் எவ்வளோ தொகைகளை செலுத்துறீங்க நீங்கள்? அதுவும் வரிசையில் நின்று, இன்னைக்கு இவ்வளோ பேசினாலும் நீங்கள் அடுத்து வர்றதுக்கு வரிசையில் போய் நிற்க தான் போகிறீங்க, அது மாற போகிறதில்ல. அவ்வளோ வரிசையில் நின்று அவ்வளோ தொகைகளை பணம் கட்டி, மாதம் மாதம் அதுக்கும் அவ்வளோ தொகைகளை கட்டி, ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு பரீட்சையோ முடிஞ்ச பிறகு அவ்வளோ தொகைகளை கட்டுறீங்க. பிள்ளைகள் உங்கள் வீட்டில் உங்களோட இருக்கிறத விட அதிக நேரம் பள்ளிகள்லையும், அதன் பிறகு டியூஷன் சென்டர்லையும், அது சம்பந்தமான விஷயங்கள்லையே அந்த பிள்ளைகளை போட்டு ஈடுபடுத்த வைக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான விளையாட்டு, அந்த மகிழ்ச்சிலாம் எங்கே, எப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? இந்த நிறுவனங்கள் உங்களை இதில் எல்லாரும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள இந்த பிள்ளைகளை இவ்வளவு சிரமத்திற்கு இந்த பிள்ளைகளை ஆளாக்குவதற்கு காரணம் என்ன? காரணம் உங்களுக்கு தெரியுமா? நீங்களே இந்த பிள்ளைகளை இவ்வளோ சிரமப்படுத்துறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தான், பெருமை. பெருமை அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு தான் நீங்கள் இவ்வளவும் செய்கிறீங்க. என் பிள்ளைங்களை அந்த உயர்ந்த அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், நாங்கள் அதுக்காக எங்கள் சொந்த வீடே விட்டுட்டு வந்து வாடகைக்கு இருக்கோம். எந்த உயிரினமாவது இந்த மாதிரி செயலை பண்ணுமா? அங்கே வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்த அந்த சொந்த வீடையும் விட்டுட்டு வாடகைக்கு வந்து அந்த பள்ளி, அந்த பெருமை, இதில் உங்களுக்கு பெருமை. அந்த பள்ளிக்கு என்ன பெருமை? அந்த பள்ளியில் படிக்கிற தன்னுடைய மாணவர்கள் எல்லாரோட ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ற பெருமை. அந்த ஆசிரியருக்கு என்ன பெருமை? தன்னோட வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளை இந்த அளவுக்கு மார்க் எடுக்க வச்சிருக்கோம்.
படிக்க வச்சிருக்கோன்றது இல்லை, மார்க் எடுக்க வைக்கக்கூடிய கலையை தான், மதிப்பெண் எடுக்கக்கூடிய கலையைத்தான் கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் நீங்களுமே அதை தானே செய்றீங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியை அப்படியே உங்களுக்கு இந்த வயசுல கொடுத்தோம்னா, இப்போ அவங்க இந்த பள்ளிக்கு போகிறது, டியூஷன் போகிறது, கற்றுக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறது, இது எல்லாத்தையும் இந்த வயசில் உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் மனநோயாளி ஆகணும், இல்லைன்னா விட்டுட்டு ஓடிடணும், தற்கொலை பண்ணிப்பீங்க. அவ்வளோ அழுத்தங்கள் இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு. இப்படி வளர்ப்பவர்களுக்கு பேர் பெற்றோர். பெத்தது தான். நீங்கள் வளர்க்குறேன்ற ஒரு தன்மையில் அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஆளுமை, அதிகாரம் எல்லாத்தையும் திணிச்சு 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 இன்னைக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு உடல் பருமன், விளையாடுறதுக்கே நேரமின்மை கொடுக்கறது இல்லை, விளையாட அனுமதிக்கிறதும் இல்லை. இவ்வளோலாம் அந்த பிள்ளைகளை சிரமப்படுத்தி படிக்க வச்சு அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது? சிறந்த சிந்தனை மேம்பாட்டாளராக அந்த பிள்ளை வருமா? இல்லை இந்த உலகத்தையே வழி நடத்தக்கூடிய தன்மைக்கு அந்த பிள்ளைகள் வராங்களா? இன்னைக்குள்ள பிள்ளைகள் நீங்களே அப்படி இல்லையே. எல்லாமே ஒரு பண்ணை கோழிகள் மாதிரி தானே வளர்க்கப்படுது இன்னைக்குள்ள பிள்ளைகள். ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்குறீங்க, எங்கே திரும்பினாலும் பயம், ஹெல்த் கான்சியஸ். ஆரோக்கியமாக வாழணுன்றது இயல்பு, அதையே ஒரு குறிக்கோளாக வச்சு வாழ்கிறது வாழ்க்கையா? ஆரோக்கியமாக வாழ்கிறதுன்றது ஒரு குறிக்கோளா, ஒரு முயற்சியா? அது இயல்பு. பிள்ளைங்களை ஹெல்த்தியாக வளர்க்கணும்னு, ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா போதும், தும்ம ஆரம்பிச்சிருவோம், காய்ச்சல் வந்துடும். எதிர்பார்ட்டலே கிடையாது இன்னைக்குள்ள பிள்ளைகள். அதற்கு நீங்கள் ஆரோக்கியன்ற பேரில் உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கருவிகள், ஆர்ஓ வாட்டர், உணவுகளும் பொருந்தாத உணவுகள், அந்த உணவு அதிகம் கொடுக்கறது. இன்னைக்குள்ள பிள்ளைகள் பள்ளிக்கு போகிற பிள்ளைகள்கிட்ட, நான் சந்திக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், காலை என்ன உணவு? தோசை. மதிய உணவு என்ன? பாதி நாள் தோசை. இரவு என்ன உணவு? தோசை. அப்புறம் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எதோ கொடுக்குறீங்க. பிரதான உணவே அதிகமான பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வழங்கப்படுறது தோசை என்ற உணவு. தோசை என்ன தேசிய உணவா? அது ஒரு உணவுலேயே சேர்க்கை கிடையாது. அது ஒரு கரண்டி மாவை கல்லில் சுட்டு அதில் என்ன இருக்கும்? இப்படி இன்னைக்கு இருக்க நிறைய குடும்பங்கள்ல நான் பார்க்குறேன். விளையாட விடுறதே கிடையாது. பிள்ளைகள் அதீத ஆற்றல் உள்ளவர்கள், அவங்களுக்கு உண்டான எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த ஆற்றல் செலவாகணும், செலவாகும் போது தான் புதிய ஆற்றல் உள்ள உடம்புக்குள்ள வரும். நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும் ஆற்றல் நினைக்கிறோம், நம்ம உணவு இல்லை, விண்ணாற்றல் தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் செயல்படுது இவ்வளோ ஆழமா. அந்த விண்ணாற்றலை கிரகிக்கக்கூடிய நிலையில் குழந்தை பருவம் அதீதமாக இருக்கும். அப்போ அவங்க எவ்வளோ விளையாடணும், மழையில் நனையணும், வெயிலில் காயணும், மண்ணில் பிறலணும், இரவுல நட்சத்திரங்களை பார்க்கணும், வெளி காற்றில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் வளர்க்குறாங்க இன்றைக்கில, பனிக்கரடி மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க இன்றைக்கி. வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை அப்படி வளர்க்குறீங்க. பிள்ளைகளை வளர்க்குறது, அதுமாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள், அந்த நாய்களை எப்போயாவது வெளியில் கூட்டு போகிறோம். நான் இப்படி ஒப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்கு. முழு சுதந்திர தன்மையில் படைக்கப்பட்டது தான் மனித பிறகு. அது மனித குழந்தைகள் படைக்கும் போதே எல்லா உயிரினங்களும் கற்றல் என்ற ஒரு நிலையில தான் படைக்கவே படுது. நீங்க நாய் குட்டி போட்டா பாக்குறீங்கல்ல, அது ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்க என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிடாது. ஏன்னா அது பால் குடிச்சிட்டு இருக்கு. தன்னோட தாயிட்ட பால் குடிக்கும் போது உணவுப் பொருளே இருந்தாலும் அதை எடுத்து விளையாடிட்டு தான் இருக்கும். அதன் பிறகு பால் மறுக்கப்படும் போது தான் உணவு பக்கம் அது திருப்பப்படும். அதன் பிறகு உணவுகளை மோப்ப சக்தி அதிகரிக்கும். இது எல்லாமே கற்றல் தானே.
ஒரு பறவையிலிருந்து எல்லா உயிரினங்களுமே கற்றல் என்ற ஒரு அடிப்படை இயல்புல தான் படைக்கப்படுது. இந்த பிள்ளைகளுக்கு அந்த கற்றலே கொடுக்கலையே. நீங்க 2 வயசு ஆகும் போதே கொண்டு போய் பள்ளியில போடுறீங்க. அங்கு திணிக்கப்படுது. அது இயல்பை தொலைத்து, அந்த பிள்ளையோட இயல்பை தொலைக்கப்பட்டு வழிநடத்துகிறேன் என்ற என்ற பெயரில் அவர்களுக்குள்ள கருத்துக்கள் திணிக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்போ அவர்களுக்கு சுய சிந்தனை எங்கிருந்து வரும்? அடுத்தடுத்த கல்வி முறை பெருமையிலேயே ஆட்பட்டு குழந்தை பருவத்தை சிதைக்கிறீங்க நீங்க. என் பிள்ளைகளோடு நான் வாழ்கிறேன் என்ற ஒரு போக்குல உங்க மனதை வச்சு பாருங்க. நீங்க பள்ளியிலேயே பிள்ளைகளை சேர்க்க மாட்டீங்க. இன்னைக்குள்ள கல்வி முறையில நீங்க உங்க பிள்ளைகளை சேர்க்கவே மாட்டீங்க. இன்னைக்குள்ள கல்வியே அல்ல அது. வீட்டிலிருந்து உங்களோடு பயிலக்கூடிய நீங்கள் தான் முதல் ஆசிரியர். பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர். ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களால், அவர்களுக்கும் ஊதியம் பெற வேண்டிய அழுத்தங்களால் அவர்களுடைய கடமையை செய்வாங்க. அது உணர்வுபூர்வமாக மாணவர்களுடைய பிள்ளைகளோட இணைஞ்சு அவங்க செயல்படவே முடியாது. அப்படி செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் மிக சொற்பம். அவர்கள் அரசாங்க பள்ளிகளில் அந்த மாதிரி ஆசிரியர்கள் செயல்படுறத நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம். ஏன் ஒரு அரசாங்க பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்தான்னு இந்த பெருமைக்கு ஆட்பட்டு தானே கிடக்குறீங்க. தனியார் நிறுவனங்களில் கொண்டு போய் சேர்த்து அந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பலிகாடாக மாத்துறீங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ NIOS அப்படின்ற ஒரு கல்வி முறையெல்லாம் இருக்கு. அதை பற்றியான தனிப்பதிவு நான் சீக்கிரம் பகிர்றேன். வீட்டிலிருந்தே பிள்ளைகள் படித்து அந்த 10வது கல்வி முறை வரும்போது அந்த போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான படிப்பு, அதாவது அதன் வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய கல்வி முறை அது. ஹோம் எஜுகேஷன். வீட்டிலிருந்தே படித்துக்கும் போது அவங்களுக்கு நிறைய கலைகள் அதுதானே வேணும். தன் வாழ்க்கையை தானே சீரமைத்து கொள்ளக்கூடிய நிலையில் பிள்ளைகளுக்கு கற்றல் வழங்கப்படணும். உடலை பற்றியான புரிதல். ஒரு பெண் பிள்ளைனா அந்த மாதவிடாய் சுழற்சி, ஆண் பிள்ளைகள்னா அந்த வயசு வரும்போது விந்து வெளியேற்றம், இதெல்லாம் எந்த பள்ளியில சொல்லிக் கொடுக்கப்படுது? இதெல்லாம் உடலை பற்றியான புரிதல், கர்ப்பகாலம், கருத்தரித்தல், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு எங்க சொல்லிக் கொடுப்பாங்க? இது போனா செக்ஸ் எஜுகேஷன். அது இல்லை. இது அடிப்படை. உறவுகளை பற்றியான மேன்மை, இயற்கையை பற்றியான புரிதல், உயிரினங்களை பற்றியான அணுகுமுறை, இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும்? இது எல்லாமே நீங்க இந்த கருத்தில், உங்களுடைய எண்ணத்தில், என் பிள்ளைகளோடு நான் வாழ்கிறேன், இன்பமாக வாழ்கிறேன், வாழ்வேன் என்ற ஒரு நிலையில உங்க மனநிலையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். வளர்க்குறேன்னீங்கன்னா நீங்க ஆடு மாடு கட்டி போட்டு வளர்க்குற மாதிரி தான் வளர்க்குறேன் அப்படின்ற வார்த்தையே உங்கள்கிட்ட வரக்கூடாது. கண்டிச்சு வளர்க்கணும், அடிச்சு வளர்க்கணும். அப்படி வளர்த்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு முரணனாகவும் ரவுடியாக தான் இருப்பாங்க. அதாவது கண்டிப்பு தேவையில்லைன்னு சொல்ல, தேவைப்படும் போது கண்டிப்பு அவசியம். கண்டிப்பு அவசியம். இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் தெருவில் நடந்து போகும்போது அழுகுரல் கேட்குது. வீட்டில் அழுகக்கூடிய பிள்ளைகளுடைய குரல் கேட்குது. எந்த பிள்ளையாவது பசிக்காக அழுகுதா? மிதமிஞ்சிய உணவு, சத்துக்களை தேடியே அலையிறீங்க. இன்னைக்கு எல்லாரும் சத்தானதை கொடுக்கணும்னு பருமனாக்கி வைக்கிறீங்க. சரி, சத்தான கொடுத்தீங்களே, அந்த சத்து செரிமானம் ஆகிறதுக்கு விளையாட விடுறீங்களா? அதுவும் இல்லை. சத்துக்களை தேடி அலைய வேண்டாம். இயல்பா வீட்டில் இருக்க உணவுகள் போதும். அந்த பிள்ளைகளுக்கு வேர்க்குதா? மண்ணோட இணைகிறாங்களா? பூமி தாய்ன்னு சொல்லுமே, அந்த மண்ணோட இணைக்கிறீங்களா? நீங்க வீட்டை விட்டு இறங்கினாவே செருப்பு, கழட்ட முடியாத அளவுக்கு மாட்டி விடக்கூடிய அளவுக்கு செருப்பு.
மழை வந்தால் வீட்டுக்குள்ளே பதுங்கணும், வெயில் அடித்தா கொடை, பானத்தை அண்ணாந்து பார்க்குறதே இல்லை, வெளிக்காற்றில் இருக்க விடுறதே இல்லை. எங்கிருந்து வரும் ஆரோக்கியம்? அதான் ஒவ்வொரு தெருவுக்கும் கடை திறந்து வச்சு உக்காந்துருக்காங்களே, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் மருந்துகளை வாரி வழங்குகிற சிறப்பு மருத்துவர்கள். இங்கே தானே கூட்டம் அலைமோதுது. இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் அங்கே தான் கூட்டம். சளி இயல்பாக வரும், எதிர்வினையாற்றும். ஒரு காய்ச்சல் என்பது ஒரு பிள்ளைக்கு வருதுன்னா இந்த உடலை சீர்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு உடலின் செயல் தான் காய்ச்சல். அதை நீங்கள் நோயாக்கி அதற்கு மருந்துகளை குப்பிகளாக வாங்கி வீட்டில் அடுக்கி, ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஜன்னல் ஓரத்துலேயும் மேஜை மேலேயும் அவ்வளவு மருந்து பாட்டில். இப்படி வாழவா படைக்கப்பட்டிருக்கு மனித இனம்? ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு 3 நாளுக்கு அந்த பிள்ளையை ஓய்வில் வச்சு வீட்டில் சின்ன சின்ன கஷாயங்கள், மரபில் இல்லாத மருத்துவம் எதில் இருக்குது? வந்ததுக்கும் வரப்போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே மரபில் இருக்குது, நம்ம வீட்டு மருந்துகளில் இருக்கு. அதை கொடுத்து உடனே தூக்கிட்டு ஓடாமல் ஒரு மருத்துவத்தையோ ஆரோக்கியம்னாவே இவன் ஒரு பெருமை வேற. எல்லாரும் சொல்லிக்கிறது எங்கள் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்கிறது. இது பெருமையா? இது மிக மிக கேவலமானது இப்படி சொல்கிறது. குடும்பத்துக்கு ஒரு மருத்துவர், மருத்துவத்தை நம்பி தான் உங்களோட ஆரோக்கியமே இருக்கா? ஒரு மருத்துவரை நம்பி தான் உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியமே இருக்கா? முறையான வாழ்வியல் ஒழுங்கு, உடல் ஒழுங்கு, உணவு ஒழுங்குல தானே இருக்கு ஆரோக்கியம். மருத்துவம் எதற்கு? ஒரு பிள்ளை காய்ச்சலோ சளியோ ஏற்படும் போது காத்திருந்து அதை அனுமதித்து உடல் தூய்மைப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றி முடிக்கிறது தான் காய்ச்சல். இதை கேட்டு, இப்படி நான் சொல்லதை கேட்டு செயல்படக்கூடிய பெற்றோர்களை வீட்டில் உள்ள பெரியவர்கள்ட்ட வசப்பாடு தான் வாங்குறாங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே, டாக்டர்கிட்ட கூட்டு போலியா, நீங்களும் மனுஷியா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் கேட்கறது. ஒரு உயிரினம் தன்னுடைய குட்டியை ஈன்று அதை வளர்த்தெடுக்கும் அந்த காலங்களில் எவ்வளவு சிறப்பாக செயல்படுங்க. நம்மளோட அறிவு குறைவாக உள்ள உயிரினங்கள் எவ்வளோ அழகாக வளர்த்து எடுக்குதுங்க. நம்ம மட்டும் ஏன் பிறரை சார்ந்தே இருக்கணும்? மருத்துவத்துறையை சார்ந்திருக்கணும், மருத்துவரை சார்ந்திருக்கணும், மருந்துகளை சார்ந்திருக்கணும். ஏன்? அறிவில் மிகுதியான ஒரு உயிரின படைப்பு. இப்படிதான் வாழ படைக்கப்பட்டிருக்கமா? இதெல்லாம் புரிந்து கொண்டு தன் உணர்தல், அந்த வழிகாட்டுதல்ல ஒரு குடும்ப தலைவனும் ஒரு தலைவியும் இப்படி இருந்து அந்த பிள்ளைகளோடு வாழணும். என் பிள்ளைகளோடு நான் இன்பமாக வாழ்வேன் என்ற ஒரு ஆழ்ந்த விருப்பத்தில் நீங்கள் பயணித்தால் உங்களுக்குள் இந்த கருத்துகள், உணவு முறை, வாழ்வியல் ஒழுங்கெல்லாம் உங்களுக்கே சிந்தனையிலிருந்து இறை உங்களுக்கு உணர்த்தும். அந்த உணர்த்தலில் உங்களது பிள்ளைகளோடு நீங்கள் வாழும்போது அவர்களுடைய உடலும் மனமும் சுதந்திரத்தன்மையில் வளரக்கூடிய பிள்ளைகள் தான் சிந்தனை மேம்பாட்டாளர்களாக, சமுதாயத்தை வழிநடத்துவர்களாக, சக மனிதர்களை அரவணைப்பவர்களாக வாழ்வார்கள். அவர்களால் தான் இந்த சமூகம் மேன்மை பெறும். கர்ப்ப காலத்தில் இருக்கும்போதே அதீதமான அச்சங்களை உங்களுக்குள் விதைத்து பரிசோதனை என்ற பெயர்களில் இவ்வளவு அச்சுறுத்தல்களையும் உங்களுக்குள் திணிக்கப்பட்டு கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதீதமான அச்சத்திலும் பயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெண் வயிற்றில் வளரும் சிசு தைரியமான பிள்ளையாக பிறந்து வளருமா? கருவிலேயே விதைக்கப்படுவது அச்ச உணர்வுகள்.
இந்த உணர்வுகளிலிருந்தெல்லாம் வெளிவருவதற்காகத்தான் இந்த குழுவின் மூலியமாக இதற்கு முன்னர் உள்ள குழு தாய்மை கலை, ஆங்கிலத்தில் டோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு, அந்த குழுவில் பயணிக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு கருவடைந்த நாள் முதல் அவர்கள் பின்பற்றக்கூடிய உணவு முறைகள், முக்கியமாக மனம், கருவில் வளரும் சிசு உலகையே காக்கக்கூடிய அருள்ஞான குழந்தையாக வளர வேண்டும். அந்த ஆத்ம சுத்தி, தாய் தந்தையரின் ஆசீர்வாதம், மகரிஷிகளின் ஆசீர்வாதத்தை உணர்வுகளாக புருவ மத்தி வழியாக உயிர் வழியாக எடுத்து அந்த கருவில் வளரும் சிசு முழுவதும் அந்த உணர்வுகள் பரவி என் குழந்தை ஞான குழந்தையாக இந்த உலகையே காக்கும் அகத்தியர், நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒளிநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரிஷிகள், சித்தர் பெருமக்கள் போன்ற குழந்தையை நான் பெற வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பத்தில் கர்ப்ப காலத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் சிசு எப்படிப்பட்ட குழந்தையாக பிறந்து வளரும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. இதன் மூலியமாக நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தானே நம்ம ஒவ்வொரு குழந்தையும் இருக்க வேண்டும் விரும்பணும். கர்ப்ப காலத்திலேயே அவ்வளவு அச்சத்தோடு இருக்க வேண்டியது, குழந்தை பிறந்த பின்பும் அந்த குழந்தை கை குழந்தையா இருந்து வளரும் வரை அதற்காக அச்சுறுத்தப்படும் அச்சுறுத்தல்கள், உடல் நலம், ஆரோக்கியம், அது இதுன்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மருத்துவர்களாக இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் ஒழுங்கான எதை செய்யணுன்ற ஒரு வழிகாட்டுதல் இருக்காது. இதை செய்யாதேன்னு சொல்றதுக்கு 1000 பேர் உங்களை சுற்றி இருக்கலாம். எதை செய்யணும், எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் உங்கள் உள்ளுணர்வில் இருந்து தான் வரும். அது புறத்திலிருந்து வருவதை நீங்கள் செவிசாய்க்கவே கூடாது. அது உங்கள் உணர்விலிருந்து எழும். ஒவ்வொரு உயிருக்கும் எழும். அது அப்படித்தானே பிற உயிர்கள் தன்னோட குட்டிகளை ஈன்று வளர்த்தெடுக்குது. அது தெரியும். நீங்கள் அதற்கு ஆட்பட மறுக்கிறீங்க. இங்க அறிவு சகமும் நமக்குள் திணிக்கப்பட்ட விஷயங்கள் ஏராளம். அதில் பதிவுகளை கொண்டுதான் நீங்க வாழ்றீங்க. அந்த பதிவுகள் எல்லாம் அழித்து என் பிள்ளைகளோடு நான் வாழ்கிறேன் என்ற கருத்தில் நீங்கள் இருந்தால் மிக இயல்பா எளிமையா இருக்கிறது ஆரோக்கியம், நம்ம பிள்ளைகளுடைய சுதந்திரத்தன்மை, அவர்களுடைய சிந்தனை மேம்பாடு. இந்த போக்குல பிள்ளைகளோட நீங்க வாழணும். அப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு தான் இந்த ஆரா குட்டீஸ் டயட் என்ற இந்த உணவு முறை. இது 30 நாட்கள் பயணிக்கக்கூடிய குழு. இதில் 6 மாத குழந்தை முதல் 21 வயது வரை உள்ள பிள்ளைகள் உடைய பெற்றோர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய குழு. இதில் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான உணவு, அந்த 6 மாத குழந்தை அவங்களை குளிப்பாற்ற முறை, அதன் பிறகு அவர்கள் அந்த வயதுக்கு வரும்போது பூப்படையும் போது அவர்களை வழிநடத்தக்கூடிய வழிமுறைகள், ஆண் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த வயதுக்கு வரும்போது அவர்களை கையாளக்கூடிய தன்மை, அதோடு சேர்ந்து அந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு அந்த நொறுக்கு தீனி சொல்கிறோம் இல்லையா, ஸ்நாக்ஸ், அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்ற முறைகள் நிறைய. இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கு, அதாவது இயற்கையே ஒரு ஒழுங்கு. நீங்கள் ஒழுங்குனா நீங்கள் உடனே நீங்கள் அந்த டைமுக்கு வர்றது, டைமுக்கு போகிறது, டிசிப்ளின், அந்த ஒழுங்கு. ஒரு விதை ஊன்றப்பட்டால் அது முளைத்து செடியாகி விருட்சமாக வளர்ந்து எப்படி இயல்பாக அது வளருதோ அது அந்த ஒழுங்கு. அது ஒரு ஒழுங்கு. இந்த ஒழுங்குனா நீங்கள் ஒரு அட்டவணை வச்சிருக்கீங்களா, அந்த ஒழுங்கு இல்லை. அந்த அட்டவணையும் இங்கே கிடையாது. மனித இனம் அட்டவணைகளுக்குள் அடங்காதது. அது முழு சுதந்திரத்தன்மையோடு படைக்கப்பட்டது. பிள்ளைகள் நம்மளும் அப்படித்தானே பிறந்தோம். அதை புரிஞ்சுக்கோங்க. என் பிள்ளைகளோடு நான் வாழ்கிறேன் என்ற ஒரு போக்கில் நீங்கள் அந்த விருப்பத்தில் வாழக்கூடிய தன்மையில் உங்களுக்குண்டான வழிகாட்டுதலை
வழங்கக்கூடியதான் இந்த ஆரா குட்டீஸ் டயட் என்பது. இந்த குழுவில் விருப்பமுள்ள பெற்றோர்கள் இணைந்து நீங்களும் மேன்மை பெற்று உங்கள் பிள்ளைகளையும் மேன்மை அடைய செய்து சிந்தனையில் மேம்பட்ட உலகையே காக்கக்கூடிய அருமையான குழந்தைகளாக அவர்களோடு நாம் வாழ்வோம். நன்றி. ஆரா குட்டீஸ் டயட் இக்குழுவில் இணைவதற்கான இணைப்பு மற்றும் மேலும் தகவல்கள் அடங்கிய இணைப்பு இந்த வீடியோ பதிவின் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. குழுவில் பயணிக்கும் காலம் 30 நாட்கள். குழுவில் இணைவதற்கான கட்டணம் 30 நாட்களுக்கு 2500 ரூபாய். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9384087391 மற்றும் 9384087392. நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி.